Hello everyone, welcome to Kokul Tech. நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் ஸ்ரீலங்கால பீப்பிள்ஸ் பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து என்ன மாதிரி கேஷ் வந்து டெபாசிட் பண்றது, CDM மெஷினை யூஸ் பண்ணி கேஷ் வந்து என்ன மாதிரி டெபாசிட் பண்ணுவது, பணம் வந்து எவ்வாறு வைப்பு செய்வது என்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் ஸ்ரீலங்காவில் வந்து பீப்புள்ஸ் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட்டுக்கு என்ன மாதிரி கேஷை வந்து டெபாசிட் பண்ணுறது, பண வைப்பு செய்வது வந்து என்ன மாதிரின்றதை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து மெஷினில் போயிட்டு டெபாசிட் பண்ணலாம், மனுவலாக வந்து ஸ்லிப்பை வந்து ஃபில் பண்ணி கூட நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணலாம். கோகுல் டெக்கில் வந்து பீப்புள்ஸ் பேங்க்கில் போயிட்டு என்ன மாதிரி டெபாசிட் பண்ணுற விஷயத்தை வந்து ஃபுல்லாக வந்து நல்ல கிளியராக வந்து வீடியோ போட்டிருந்தேன். பட் அந்த வீடியோ வந்து இல்லாமலே போயிட்டு யூடியூப் சேனல் ஹேக் ஆகி வீடியோஸும் இல்லாமல் போயிட்டு ஒரு சில வீடியோ தான் பேக்கப் எடுத்துருந்தேன். ஸோ அதனால தான் திரும்பவும் வந்து பீப்புள்ஸ் பேங்கோட CDM மெஷின் போயிட்டு டெபாசிட் பண்ணுற வந்து வீடியோ எடுத்து இதில் வந்து உங்களுக்கு தரேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச விஷயம்தான், ஒரு சிலருக்கு வந்து பிகினர்ஸுக்கு வந்து தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு மெஷினில் போயிட்டு வித்ட்ரோ பண்ணுறதோ டெபாசிட் பண்ணுறதோ ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு நிற்கும்போது கூட ஓரளவுக்கு வந்து பயமாக தான் இருக்கும். என்னென்னு சொன்னால் இந்த பெரிய மெஷினில் வந்து காசை வந்து எப்படி போடுறது, எப்படி வந்து எடுக்கிற விஷயம் வந்து தெரியாமலே இருந்தது. ஸோ நான் பட்ட அனுபவத்தை வந்து ஒவ்வொரு பிகினர்ஸும் வந்து படுவாங்க. ஸோ அதனால வந்து இதுக்கான வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். எல்லா பேங்க்லேயும் வந்து டெபாசிட் வித்ட்ரோவில் வந்து மேக்ஸிமம் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ எல்லாமே வந்து சேம் ஒரே மெத்தட் தான். எந்த பேங்கோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்கோட டெபாசிட் மெஷினில் மட்டும்தான் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணலாம். பட் எந்த பேங்க்கில் இருந்து கேஷை வந்து வித்ட்ரோ பண்ண போகிறீங்களோ எந்த மெஷின்லேயும் வந்து நீங்கள் வித்ட்ரோ பண்ணலாம். வித்ட்ரோவலுக்கு வந்து எந்த மெஷினும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் வித்ட்ரோ பண்ணுறதுக்கு. இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பீப்புள்ஸ் பேங்கோட வித்ட்ரோவில் வந்து கமர்ஷியல் பேங்க்லேயும் வந்து நீங்கள் வித்ட்ரோ பண்ணலாம். பட் பீப்புள்ஸ் பேங்கோட டெபாசிட்டை வந்து கமர்ஷியல் பேங்க் CDM மெஷினில் வந்து டெபாசிட் பண்ண முடியாது. ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதே பேங்கோட டெபாசிட் மெஷினை வச்சு தான் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ண முடியும். வித்ட்ரோவல் வந்து அந்த மாதிரி இல்லை. பீப்புள்ஸ் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு வந்து CDM மெஷின் இருக்குது, அதே மாதிரி பேமெண்ட்டை வித்ட்ரோ பண்ணுறதுக்கு வந்து ATM மெஷின் இருக்குது. ஸோ 2 மெஷின் இருக்குது. சில CDM மெஷினில் வந்து டெபாசிட்டும் செய்யலாம், வித்ட்ரோவலும் செய்யலாம். அதாவது காசை வந்து வைப்பும் செய்யலாம், அதே மாதிரி கேஷை வந்து எடுக்கலாம். நீங்கள் வந்து அடுத்தாக்களுக்கு வந்து கேஷை வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு உங்களோட அக்கௌண்ட் இருக்க வேணும்னு சொல்லி இல்லை. நீங்கள் வந்து யாராவது ஒரு ஆளோட அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து மெஷினில் போயிட்டு கேஷை வந்து டெபாசிட் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும் என்ன கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து அக்கௌண்ட் இல்லை, பட் என்ன மாதிரி நான் வந்து டெபாசிட் பண்ணுறது. உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இருக்க வேணுமென்று இல்லை, அக்கௌண்ட் வந்து தேவையில்லை. அடுத்தவங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருந்தாலே நீங்கள் வந்து அதே பேங்குக்கான டெபாசிட் மெஷினில் போயிட்டு டெபாசிட் பண்ணலாம். காசை வந்து வித்ட்ரோ பண்ணுறதுக்கு ATM மெஷின், அதாவது ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின்னு சொல்கிறது. அதே மாதிரி காசை வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு CDM கேஷ் டெபாசிட் மெஷின்னு சொல்கிறது. ஸோ என்ன மாதிரி இந்த பீப்புள்ஸ் பேங்கோட CDMல போயிட்டு டெபாசிட் பண்ணுறதுன்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பீப்புள்ஸ் பேங்கோட CDM மெஷின், கேஷ் டெபாசிட் மெஷின் தான் இது. ஸோ இதில் வந்து இப்போ ஒரு 100 ரூபா வந்து நான் டெபாசிட் பண்ணி காட்ட போகிறேன். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கார்டை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் வச்சுருக்காங்க. இது வந்து கார்டு மூலமாகவே நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணலாம், கார்டு இல்லாமலும் டெபாசிட் பண்ணலாம். ஸோ நான் வந்து கார்டு இல்லாமல் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் பண்ண போகிறேன். ஸோ பெரும்பாலும் வந்து கார்டு இல்லாமல் தான் எல்லாருமே வந்து நார்மலாக டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ அதே மெத்தடை வந்து சொல்கிறேன். ஓகே, மெஷினுக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இதில் வந்து கார்ட்லெஸ் டெபாசிட்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இது வந்து அட்டையின்றிய பண வைப்பு, அதாவது கார்டு வந்து இன்சர்ட் பண்ணாமலே கேஷ் வந்து போடுறது. ஓகே, இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கார்ட்லெஸ் டெபாசிட் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கான லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து தமிழை வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து எந்த பீப்புள்ஸ் பேங்கோட அக்கௌண்ட் நம்பருக்கு காசு போட போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து இதில் டைப் பண்ண வேணும். ஸோ நான் வந்து என்னோடய அக்கௌண்ட் வந்து டைப் பண்ணுறேன். ஓகே, டைப் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள், உறுதி செய்யவும் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பெயர் மற்றும் கணக்கிலக்கத்தை பார்க்கவும் சரி பார்க்கவும் சொல்லி
ஒரு மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து யாரோட நேமில் இருக்குது அதோட அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து திரும்ப வந்து காட்டுவாங்க. ஸோ அந்த நேமை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து இவரோட தானு சொல்லி. ஸோ இது வந்து சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் சரியாயினன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சம்டைம் நீங்கள் வந்து மாறி டைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் வேறு யாரோட நேம் வந்து காட்டும். ஸோ அது வந்து பிளேயாக இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் பாருங்கள் பிளே எனின் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் திரும்ப வந்து அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ண கேட்கும். ஸோ அக்கௌண்ட் நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு சரியாயின் என்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை வந்து கிளிக் பண்ணது பாருங்கள் அடுத்த ஆப்ஷனுக்கு வந்திருக்கு. என்னென்னு சொன்னால் உங்களோட என்ஐசி நம்பரை வந்து டைப் பண்ண வேணும். ஸோ பண வாய்ப்புகளுக்கு உங்கள் என்ஐசி இலக்கத்தை உள்ளிடுவது கட்டாயமானதாகும். என்னென்னு சொன்னால் இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள்லாம் போட்டிருக்கீங்கன்றதை வந்து இந்த ஐசி நம்பரை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கான சேஃப்டிக்காக நீங்கள் வந்து என்ஐசி நம்பர் உங்களோட என்ஐசி நம்பரை வந்து கொடுங்க. ஓகே, என்ஐசி நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு அடுத்தது பாருங்கள் நீங்கள் வந்து கடைசியில் வந்து வி இல்லைன்னு சொன்னால் எக்ஸ் இந்த இங்கிலீஷ் லெட்டர் வந்து போட தேவையில்லை. ஸோ என்ஐசி நம்பரில் இருக்கிற அந்த நம்பரை மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் சரி. டைப் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து சரியாயின் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பாருங்கள் பண வாய்ப்புகளுக்கான அறிவுறுத்தல், அதாவது டெபாசிட் பண்ணுறதுக்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து நோட்டு கேஷை வந்து நீங்கள் அதாவது நோட்டுகள் தாளை வந்து டெபாசிட் பண்ணும்போது எத்தனை காசுத்தாள் வந்து இருக்குன்றதை வந்து நீங்கள் எண்ணி பார்க்க வேணும். அதோட வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுற கேஷ் வந்து 100 ரூபா தாள், 500 ரூபா தாள், 1000 ரூபா தாள், அதோட வந்து 5000 ரூபா தாளை மட்டும்தான் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணலாம். 50 ரூபா 20 ரூபா தாளை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ண முடியாது. அடுத்தது வந்து பாருங்கள் 200க்கும் அதிகமான நோட்டுகளை ஒரே நேரத்தில் வைப்பிட வேண்டாம். அதாவது நீங்கள் வந்து 100 ரூபாவில் வந்து ஒரு 200 நோட் இருக்குன்னு சொன்னால் அதை வந்து டெபாசிட் பண்ணலாம். மாறி நீங்கள் வந்து ஒரு 400 100 ரூபா தாள் இருக்குன்னு சொன்னால் 4 லட்சம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை டெபாசிட் பண்ண முடியாது. என்னென்னு சொன்னால் 200க்கும் அதிகமான நோட்டை வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் வந்து போட முடியாது. ஸோ இந்த மெஷினில் வந்து 200 நோட்டுகளை வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் வந்து வைப்பு செய்யலாம். அடுத்தது வந்து நாணயங்கள் பணம் செலுத்தும் படிவங்களை வந்து இதில் வந்து நீங்கள் வைக்க முடியாது. ஸோ 10 ரூபா குத்தி 20 ரூபா தாள் 50 ரூபா தாள் எல்லாம் இதில் வந்து டெபாசிட் பண்ண முடியாது. அடுத்தது பாருங்கள் உங்களோட காசுத்தாள் வந்து நோட்டுகள் வந்து நேராக இருக்கா அல்லது தனித்தனியாக இருக்கான்றதை வந்து செக் பண்ண வேணும். சில தாள் வந்து ஒட்டி இருக்கலாம். ஸோ அதை வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணலாம். ஓகே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது பாருங்கள் தொடர்கன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பணத்தை வைப்பு துளையில் போடவும் இப்போ வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. இந்த துளைகளை வந்து நீங்கள் வச்சுருக்கிற காசுத்தாளை வந்து போட வேணும். ஸோ காசுத்தாளை வந்து போடல சரியாக நேராக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அந்த காசுத்தாளை வந்து நேராக வைக்க வேணும். ஸோ நான் வைக்கிறத பாருங்கள். காசுத்தாளை வந்து நீங்கள் வச்சதுக்கு பிறகு இதில் பாருங்கள் உறுதி செய்கன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ண வேணும். அடுத்தது பாருங்கள் காத்திருக்கவும் உங்கள் பணம் வந்து சரிபார்க்கப்படுகின்ற மெசேஜ் வரும். இப்போ வந்து எவ்வளோ காசு வந்து வச்சிருக்கிறோம்ன்றதை வந்து மெஷின் செக் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செக் பண்ணி வந்த ரிசல்ட்டை பாருங்கள். 100 ரூபா தாள் தான் நான் வச்சுருந்தேன். ஒரே ஒரு நோட்டு தான் வச்சுருந்தேன். ஸோ 100 தர உண்டு 100 ரூபா வந்து டோட்டல் காட்டுது. ஸோ நான் வச்ச காசு வந்து ஓகே, இவ்வளோ தான் நான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து உறுதி செய்யவும்ன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சம்டைம் உங்களோட நோட் வந்து மாறி காட்டிச்சுன்னு சொன்னால் ரத்து செய்யவும்ன்றதை வந்து கிளிக் பண்ணி திரும்ப வந்து டெபாசிட் பண்ணலாம். இன்னொரு 100 ரூபா வந்து இதோட ஆட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் மேலே பாருங்கள் மேலும் பணம் சேர்க்கன்னு சொல்லியிருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்னொரு நோட்டை வந்து நீங்கள் இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணலாம். இன்னொரு 100 ரூபா தாளையும் வந்து நீங்கள் வேணுமென்னு சொன்னால் சேர்க்கலாம் இதோட. ஸோ டோட்டலாக 200 ரூபா வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து 100 ரூபா போட போகிறேன். எல்லாமே ஓகே தான் இருக்குது, இதே பேலன்ஸ் தான். ஸோ இப்போ வந்து உறுதி செய்யவும்ன்றதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணதும் பாருங்கள் உங்கள் பண வைப்பு வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு மெஷினில் போய்ட்டு நீங்கள் கேஷ் வந்து டெபாசிட் பண்ணுறீங்களா இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் கட்டாயம் ரிசீட் வந்து எடுத்து வச்சுருக்க வேணும். என்னென்னு சொன்னால் ப்ரூஃபுக்காக அந்த ரிசீட்டை வந்து நீங்கள் வச்சுருக்க வேணும். ஸோ யாரோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கேஷ் போட்டிருந்தீங்கன்றது வந்து அந்த ரிசீட்டில் வந்து இருக்கும். என்ன டைம், என்ன பிரான்ச், என்ன பேங்கில் போட்டிங்கன்னு சொல்லி அந்த ரிசீட்டில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இன்னும் சில விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசீட் வந்துருக்கு பாருங்கள். ரிசீட்டில் வந்து என்ன பிரான்ச், எந்த பேங்க், அதோட வந்து என்ன டேட்டில் வந்து கேஷ் வந்து போட்டிருக்குறேன்,
அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து கேஷ் டெபாசிட் பண்ணியிருக்கிறேன், கஸ்டமரோட நேம் என்ன, இந்த மாதிரி வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. டெபாசிட் டைப் என்ன, இது வந்து கார்ட்லெஸ் டெபாசிட், கார்டு இல்லாமல் கேஷை வந்து டெபாசிட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது வந்து எவ்வளோ கேஷ் வந்து டெபாசிட் பண்ணிக்கிறேன், 100 ரூபா தாளில் வந்து 1 டெபாசிட் பண்ணேன். ஸோ டோட்டல் அமௌண்ட்டில் வந்து 100 ரூபா காட்டுது. கீழே வந்து அதோட ஸ்டேட்டஸ் வந்து காட்டுவாங்க, யுவர் ட்ரான்சாக்ஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி காட்டுவாங்க. ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி பீப்புள்ஸ் பேங்கோட CDM மிஷினில் போயிட்டு கேஷ் வந்து டெபாசிட் பண்ணுற விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கூட அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காயின் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.